கொள்முதல் முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் மின்வாரிய அலுவலகத்தில் மிக முக்கியமான ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன விவரம் பார்க்கலாம். தமிழக மின்வாரியத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் சுமார் 397 கோடி ரூபாய் அளவுக்கு மாபெரும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமையகத்தில் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளன. இதில் பல்வேறு வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. புதிதாக பதவியேற்றுள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தவறு செய்பவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்று எச்சரித்ததைத் தொடர்ந்து இது நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த மே 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் ஊழியர்கள் குறைவாக இருந்த நேரத்தில் இந்த திருட்டு நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. 3 நாட்கள் கழித்து பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் தங்கள் கணினிகளிலிருந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் மற்றும் அதிகாரப்பூர்வ தரவுகள் காணாமல் போயிருப்பதை கண்டறிந்தபோது இந்த திருட்டு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பின்னர் கணினிகளிலிருந்து ஹார்ட் டிஸ்க் அகற்றப்பட்டிருந்ததை கண்டறிந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிந்தாரிப்பேட்டை போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையர் டி ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீஸ் குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் முக்கிய பகுதிகளில் சிசிடிவிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னரே அகற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மின்துறை ஹார்ட் டிஸ்குகள் மாயம் குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. எத்தனை ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது என்பது குறித்தான எண்ணிக்கை விவரம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார். டாக்குமெண்ட் கண்டிப்பா திருடப்பட்டது, அதுல நிறைய ஹார்ட் டிஸ்கள் காணும். அது அனைத்தும் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. கணக்கிட்ட பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சுதான் விசாரணை நடந்துட்டு வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு இது போக மற்ற இடங்கள்ல இருக்கு. இப்ப நீங்க இதுக்கு கிரீன் எனர்ஜிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருநெல்வேலி, உடன்குடியில இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கணக்கிடும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சில நபர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம், அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம கோல், ஆஷ், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல நிறைய வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்து கணக்கிடும் பணிகள் எல்லா சென்சிட்டிவ் டேட்டாஸையும் நம்ம பேக்கப் எடுத்து சொல்லியிருக்கோம். அனைத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அனைத்தும் பேக்கப் எடுக்கப்படும். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஊழல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான விஷயங்கள் அனைத்தும் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண விட்டுச்சு. கண்டிப்பா எந்த இடத்துலையும் யாரும் வந்து தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதோட டேட்டா வந்து கண்டிப்பா நமக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இல்லாம மேனுவல் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வேலிடேட் பண்ற பணிகள் நடந்துட்டு தான்.